ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. உயிரோடை தமிழ், ILC தமிழ், உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறிய ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சி முதலில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். போர் நிறுத்தம் வந்தாலும் தொடர்ச்சியாக அங்கே தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கூறினீர்கள், அமைதிப்படை காசா நிலப்பரப்புக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் ஓரளவுக்கேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை கூறுவீர்களா? இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் போர்சஸ் என்று சொல்றது ISF, அதை அமைதிப்படை என்று சொல்லலாம். 20,000 பேரை அங்கு இறக்குவது, அவர்கள் அந்த இடத்தை பாதுகாப்பது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, அசர்பைசான், UAE, கட்டார், ஜோர்டான், துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை சேர்ந்த படையினரை அங்கு இறக்குவது. அவர்கள் அந்த பாதுகாப்பை பொறுப்பெடுப்பது, ஹமாஸின் ஆயுதங்களை களைவது, ஹமாஸை அங்கிருந்து வெளியேற்றுவது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் கைதிகள் பரிமாற்றத்துக்கு பிறகு அது அப்படியே இருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக குண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட போகிறது. இந்த ISF என்ற இந்த படையினரை எவ்வாறு அங்கு பயன்படுத்துவது என்ற எந்த வரைவும் அங்கு இல்லை. யார் தலைமை தாங்க போகிறார்கள், அவர்களுக்குரிய பணி என்ன, அவர்கள் யாரை பயிற்சி கொடுக்க போகிறார்கள், எவ்வாறு நடத்த ஒன்றுமே இல்லை. இனி அதை வரைவு, அது ஐநா அதில் இன்கோல்ட் ஆகுமா என்றதெல்லாம் இல்லை. இப்போது அது செய்யப்பட போகிறது என்று கூறப்பட்டது. அதற்கு முதல் இந்த ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபையின் இந்த நடவடிக்கைக்கு முதல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவும் தொலைபேசியில் ஒரு நீண்ட உரையாடலை மேற்கொண்டதாகவும், அங்கு ஒரு நிரந்தர அமைதி ஏற்படுத்துவது தொடர்பாக பேசப்பட்டது போல் தெரிகிறது. ரஷ்யா எப்போதும் அந்த 1967 ஆண்டு எல்லைகள் வச்சு கொண்டுதான் அதை பேசுகிறது. அதில் ரஷ்யா ஒருபோதும் பின்வாங்கியது கிடையாது. ஆனால் இஸ்ரேல் அமைச்சர்கள் கூறுகிறார்கள், இந்த பாதுகாப்பு சபையின் போட்டிங்குக்கு முன்னர் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிலிருந்து, அதாவது பாலஸ்தீன தேசத்தை அமைப்பது என்ற நிலைப்பாட்டிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் முயன்று வருவதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த 20,000 பேரை ஹமாஸ் எவ்வாறு சொல்கிறது என்று சொன்னால் கார்டியன்ஷிப் என்று சொல்லுகிறது. கார்டியன்ஷிப்புக்கு தங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாவலர்கள் தங்களுக்கு தேவையில்லை என்றும், ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபையின் கூட்டத்துக்கு முன்னரே இந்த அமைதிப்படையினரை ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது இன சுத்திகரிப்பு தொடர்பாக அதிகமாக பேசினார்கள். அதாவது பலஸ்தீனியர்களை, காசாவில் இருக்கின்ற பலஸ்தீனியர்களை அந்த பகுதியிலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு அவர்கள் இருந்தார்கள். பல முயற்சிகள் எடுத்தார்கள். ஆனால் எல்லா முயற்சிகளும் பலன் அளிக்கவில்லை என்பதை அதை பற்றி கூறியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறார்கள். அதாவது மர்மமாக 250 பேர் காசாவில் இருந்து இஸ்ரேல் சென்று, இஸ்ரேலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விமானம் மூலம் சென்றிருக்கிறார்கள். அங்கே சென்ற பொழுது அவர்களுடைய கடவுச்சீட்டில் இஸ்ரேலில் இருந்து பயணித்ததாக எந்த ஒரு முத்திரையும் பதிக்கவில்லை என்று குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான அல்லது அந்த மக்களுக்கு ஆசையை ஊட்டுவதற்காக இஸ்ரேலுடைய ஒரு திட்டம் இந்த நபர்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சென்றது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இதில் தென்னாப்பிரிக்காவின் பங்கும் இருப்பதாக கூறப்படுகிறது. என்னென்று சொன்னால், தென்னாப்பிரிக்கா இவர்களை எவ்வாறு அங்கு அழைத்தது என்று தெரியவில்லை. இஸ்ரேலில் இருந்து காசா பகுதியிலிருந்து 250 பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களை அகற்றினார்களா,
அல்லது இஸ்ரேலில் காசாவில் இருப்பவர்களை அகற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையான்றது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதே நேரம் பென் ஹபீர் என்றவர் இஸ்ரேலின் கூட்டணி அரசுல இருக்கிறவர், உள்துறை பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். அவர் கூறியிருக்கின்றார் பலஸ்தீனம் என்றதே இல்லை என்று, அது ஒருபோதும் இருக்காது, பலஸ்தீனம் என்றது இருக்காது என்றுதான் கூறுகிறார் அவர். அதாவது திங்கட்கிழமையும் அதைத்தான் கூறியிருக்கிறார். எனவே இந்த நீங்கள் கூறியது போல இது ஒரு ஆசை வார்த்தைகளை ஏனென்றால் முதலில் லிபியாவுக்கு கொண்டு செல்வதாக கூறப்பட்டிருந்தது, சிரியாவில் குடியமர்த்துவதாக கூறப்பட்டிருந்தது. இப்ப லிபியாவிலேயோ சிரியாவிலேயோ குடியமர்த்தினால் அது முஸ்லிம் நாடுகள் வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஆனா ஆப்பிரிக்க நாடு ஒன்றுக்கு கொண்டு செல்வது அவர்களுக்கு பாதுகாப்பானதாகவும் அரசியல் ரீதியாக அதிக அழுத்தம் பெறாததாகவும் இருக்கலாம் என்றதால் இந்த நடவடிக்கையை எடுத்தார்களோ தெரியவில்லை. இப்ப முதலில் 250 பேர் போயிருக்கிறார்கள். சில சமயங்களில் இதில் தென்னாப்பிரிக்க அரசுக்கு எதுவும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்வரும் காலங்களில் தென்னாப்பிரிக்க அரசு இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்றது முக்கிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் காசாவில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற வழக்கை தென்னாப்பிரிக்கா தான் போட்டிருந்தது. தென்னாப்பிரிக்கா தான் அதில் முக்கிய பங்காற்றி இருக்கின்றது. எனவே அங்குள்ள மக்களை அங்கிருந்து அகற்றி அதை ஒரு இன சுத்திகரிப்பு செய்வதற்கு தென்னாப்பிரிக்கா அனுமதிக்க முடியாது. காசாவுக்கான ட்ரம்பினுடைய அமைதிக்கான திட்டம் தொடர்பாக அந்த திட்டத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்புக்கு விட போவதாக கூறப்படுகின்றது. இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? வாக்கெடுப்புக்கு கொண்டு வந்தால் சில வேளைகளில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அமைதிப்படையை அனுப்பி ஒரு சரியான வழியில் கொண்டு போவதற்கு இது வழிவகுக்கும். இது எவ்வாறு கையாளப்படும்? உண்மைதான். அமைதிப்படை தொடர்பாகத்தான் இந்த வாக்கெடுப்பு நடைபெறப் போகிறது. அந்த அமைதிப்படையின் பணிகள் என்ன, அதில் ஐநா பங்கு பெற்றுமா அல்லது வேறு நாடுகள் பங்கு பெற்றுமா, யார் லீடிங் ரோலை எடுக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்விகள் இருந்தது. இப்போது பாதுகாப்பு சபைகளால் போகுது என்று சொன்னால் ஐநா தான் அதில் பங்கெடுக்க போகிறது. ஆனால் இதில் ரஷ்யாவையோ சீனாவையோ வெவ்வேறு நாடுகளை உள்வாங்குவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறார்கள் போல் தெரிகிறது. அமெரிக்காவும் அதாவது இஸ்ரேலுக்கும் தனக்கும் இடையிலான இந்த தற்போதைய இழுபறி நிலையிலிருந்து தன்னை விடுவிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபைக்கு இப்போது போட்டிருக்கு. சரியாக கூறுகிறீர்கள். அதாவது அமெரிக்கா இதிலிருந்து நாளாந்தம் தான் அதில் ஈடுபட விரும்பவில்லை என்பது போல் தெரிகிறது. இதே நேரத்தில் சுருக்கமாக பிரான்சில் அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக ஒரு வரைவு எழுதப்படுவதாக செய்திகள் வந்ததை பார்த்திருந்தேன். இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது? அப்படி என்றால் நிரந்தரமாக போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒரு ரெடியாக இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஐரோப்பிய ஒன்றியம், ரஷ்யா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள் இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் பெருசாக விரும்பவில்லை, வரவேற்றிருந்தார்கள், விரும்பவில்லை என்று சொன்னால் ஒரு சொல்யூஷன் இல்லாமல் போர் சும்மா அப்படியே நிறுத்துவதால் எந்தவித பிரயோசனம் இருக்காது என்று கூறியிருந்தார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் ஏதோ ஒரு வகையில் இந்த இரு தேசங்கள் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில் அந்த நிரந்தர தீர்வை கொண்டு வருவதன் ஊடாகத்தான் அங்கு ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும் என்று. இரண்டு அரபு நாடுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான உறவுகள், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல், அண்மையில் உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பாதுகாப்பு உடன்பாடுகள். அப்ப இந்த நிலையில் ஏதோ ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பிய ஒன்றியம் முனைப்பாக இருக்கின்றது. அதில் பிரான்ஸ் தான் அதிக அக்கறையுடன் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இது தொடர்பாக அதிகளவான போராட்டங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு இது ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் இருக்கு. சரி, இனி நாங்கள் பிரித்தானியா தொடர்பாக பார்க்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற நாடு அரசியல் தஞ்சம் கோரி வருபவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக வந்திருந்தார்கள். அதிகமானவர்களுக்கு அரசியல் தஞ்சம் இங்கே நிரந்தரமாக இருக்கின்ற நிலைமையிலும் இருக்கிறது. ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு இந்த படகுகளின் ஊடாக வருபவர்களுடைய தொகை அதிகரித்துக் கொண்டு வருவதால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய வசதிகள் இந்த நாட்டு மக்களை ஒரு சீற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கின்ற என்பதை அடிக்கடி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தொழிற்கட்சி லேபர் பார்ட்டி அரசியல் தஞ்சம் கோருபவர்களுடைய திட்டங்களை மாற்றுவது போல் தெரிகின்றது, வழிமுறைகளை மாற்றுவது போல் தெரிகின்றது. இதனால் மிகவும் கடினமான ஒரு சூழலை ஏற்படுத்த போகிறது போல் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். உள்துறை அமைச்சர் சபானா முகமது அவர்தான் இப்ப புதிய இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். முன்னர் 5 வருடங்களில் நிரந்தர வதிவிட உரிமையை வழங்கியவர்கள் இனி 20 வருடங்களாக அதை அதிகரித்திருக்கிறார்கள். 20 வருடங்கள் என்பது மிக மிக அதிகமானது. அது மட்டுமல்லாது அவ்வாறு வழங்கப்பட்ட பிற்பாடும் அவர்கள் குடும்பத்தை அழைப்பது, மற்றது பிள்ளைகள் மனைவிமாரை அழைப்பது எல்லாவற்றுக்கும்
கடுமையான அழுத்தங்களை கொண்டு வந்த தடைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது அந்த 20 வருடங்களுக்கு கூட ஒவ்வொரு வருடமும் அவர்கள் எந்தெந்த நாடுகளில் இருந்து வந்தார்களோ அந்த நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனைகளை ஆராய்வதாகவும், இப்போ உதாரணமாக இலங்கையிலிருந்து வந்தார்கள் என்று சொன்னால், இலங்கையில் ஒரு நல்லாட்சி வந்துட்டது, இலங்கையில் பாதுகாப்பு என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக அங்கு கொண்டு போய் விட்டு விடுவார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இப்ப என்னென்று சொன்னால், இப்ப அதாவது இவர்களுக்கான வசதிகள், மருத்துவ வசதியோ அல்லது வீட்டு வசதிகளோ அல்லது வேலை இல்லாததுக்கான உதவித்தொகைகளோ அதுகள் நிறுத்தப்படும் என்று சொல்லியும், எல்லோரும் கட்டாயம் வேலைகளுக்கு போக வேண்டும் என்று சொல்லியும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஏனென்று சொன்னால் 2021ஆம் ஆண்டுக்கும் 25ஆம் ஆண்டுக்கும் இடையில் பிரித்தானியாவில் அகதித்தஞ்சம் கோருபவர்கள் ஒவ்வொரு வருடமும் கோருபவர்கள் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வருடம் 1,11,000 பேர் இந்த 10 மாதங்களில் அகதித்தஞ்சம் கோரி விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், இது இந்த தற்போதைய இந்த நிலைமை பிரித்தானியாவின் அரசியலில் பெரிய நெருக்கடியை கொண்டு வந்திருக்கின்றது. இப்ப நைஜல் ஃபெராஜ் செப்டம்பர் மாதம் நடத்திய கருத்து கணிப்பில் நைஜல் ஃபெராஜுக்கான ஆதரவு 35%, லேபர் கட்சிக்கு 20%, கன்சர்வேட்டிவ்க்கு 17% என்று கருத்து கணிப்பு காட்டியிருக்கின்றது. அப்ப தற்போதைய இந்த நிலையை சரி செய்வதற்கு தொழிற்கட்சிக்கு ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அடுத்ததாக பிரித்தானியாவின் பொருளாதாரமும் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. ட்ரம்பின் வரிகள், ஐரோப்பிய ஒன்றியம், உக்ரைன் போர், ரஷ்யாவின் எரிபொருள் இறக்குமதி என்று சொல்லி, அப்ப எல்லாவற்றையும் இணைத்து, அதாவது இந்த மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் மருத்துவத்துறையிலும் அவர்களுக்கு போதிய அளவான வசதிகள் இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. மக்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போக அதுக்கான ஒதுக்கீடுகளையும் கூட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதை செய்ய முடியாத ஒரு நிலையில் அரசு இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருபவர்களை திருப்பி அனுப்பும் போது அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அந்த நாடுகளுக்கு உள்ளவர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அது குறிப்பாக 3 நாடுகள், பேரை குறிப்பிடவில்லை, 3 நாடுகளை குறிப்பிட்டிருக்கிறார். 3 நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கான விசாக்களை நிறுத்தப் போவதாக. உண்மைதான், கட்டுப்பாடுகளை அதிகமாக கொண்டு வருகிறார்கள் ஈழத்தமிழர்களும். பலர் இங்கே சமீப காலத்திலும் கூட வந்திருந்தார்கள். வேலை அனுமதி பத்திரத்தோடும் வந்திருந்தவர்கள் அந்த துறைகளிலும் கூட இறுக்கமான ஒரு நிலைமை வரக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி அரசுகளே. வெனிசுவேலா தொடர்பாக நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னதாக பார்த்திருந்தோம். அமெரிக்கா தாக்குமா தாக்காதா என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது. என்ன நிலைமை இப்பொழுது வெனிசுவேலாவில்? இந்த வார இறுதியிலும் ஒரு படகை அமெரிக்க கடற்படை தாக்கி அழித்திருந்தது. இது 20வது படகு என்று நினைக்கிறேன். வளமை போல அமெரிக்கா அது அதாவது போதை வஸ்து கடத்தல்காரர்களின் படகு என்று கூறியிருந்தது. ஆனால் வெனிசுவேலா கூறியிருந்தது மீன்பிடி படகை மீண்டும் தாக்கி இருக்கிறார்கள் என்று. இப்போது வெனிசுவேலாவில் இருக்கின்ற கார்டல் எனப்படுகின்ற இந்த போதை வஸ்து கும்பலை அமெரிக்கா பயங்கரவாதிகளாக அறிவிக்கப் போவதாக கூறியிருக்கிறது. அவ்வாறு பயங்கரவாதிகளாக அறிவித்தால் அதனுடன் தொடர்பு கொண்டிருக்கின்ற வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவும் பயங்கரவாதியாக அறிவிக்கப்படுவார். இனி பயங்கரவாதத்துக்கு எதிரான போராக இதனை மாற்றலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் உங்களுக்கு ட்ரம்ப் இன்றைக்கு கொண்டே பேசுவார், நாளை கொண்டே பேசுவார். அதே சமயம் அடுத்த நாள் ட்ரம்ப் கூறியிருக்கிறார், நான் வெனிசுவேலாவின் அதிபர் தன்னோட கதைக்க விரும்புவதாக தனக்கு கேள்விப்பட்டதாகவும், இப்ப இனி சிலவரை அவருடன் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாகவும் கூறியிருக்கின்றார். வெனிசுவேலா மீதான தாக்குதல் ஒரு சிக்கல் நிறைந்ததாகத்தான் அமெரிக்கா பார்க்கின்றது. என்னென்னு சொன்னால், வெனிசுவேலா மீது தாக்கினால் அங்கு ஒரு உறுதிநிலையை ஏற்படுத்த எத்தனை வருடங்கள் செல்லும், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்ப ஈராக்கிலும் ஆட்சியை மாற்றினார்கள், லிபியாவிலும் மாற்றினார்கள். ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் சீரழிந்ததாகத்தான் இருக்கின்றது. அப்ப அவ்வாறான ஒரு நிலையை இவ்வாறு சமாளிப்பது, அது லத்தீன் அமெரிக்காவில் அவ்வாறு ஒரு நிலைமை இருந்தால் பெருமளவான அகதிகளை அமெரிக்காவுக்குள் அனுப்பிவிடும். அதுவும் ஒரு பெரிய சுமையாக இருக்கும். நாளைக்கு இந்த ட்ரக்ஸ் கடத்துபவர்கள் அங்கு தலைவர்களாகவும் இருப்பார்கள். அப்ப அது அடுத்த ஒரு பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனையை தொடர்பாக CNN ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் அமெரிக்க அரசு கருத்தில் கொண்டிருக்கிறார். அதே நேரம் ரஷ்யாவின் கடற்படை அங்கு சென்றிருக்கின்றது. ரஷ்யா வெனிசுவேலாவுக்கு தாங்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை கூட வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றது.
வெனிசுலாவுக்கு ரஷ்யா 2500 5000 கிலோமீட்டர் தூரம் வீச்சு கொண்ட ஏவுகணைகளை வழங்கியதாக இருந்தால் அது அமெரிக்காவின் புளோரிடா வரையிலும் தாக்குதலை நடத்த கூடியதாக இருக்கும். அது அடுத்ததாக ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள், ஒரு ஹைபிரிட் போர். அப்ப பல காரணங்களை அமெரிக்கா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே உக்ரைன் களமுனை, இஸ்ரேலின் பிரச்சனை, தாய்வான் பிரச்சனை என்று பல களமுனைகள் கையில் இருக்கும் போது வெனிசுலா களமுனையை இப்போது கையில் எடுப்பதா இல்லையா என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாத நிலையில் தான் அமெரிக்கா. சூழலை ஏற்படுத்தியதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது? இப்ப நான் ஏன் அதை கேட்கின்றேன் என்றால், மெக்சிகோவை எடுத்து பாருங்கள். மெக்சிகோவில் கூட கடந்த வாரம் பெரிய போராட்டம் நடைபெற்றது. அங்கேயும் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினார்கள். கலவரம் நடந்தது போல் இருந்தது. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளவு பங்களித்திருக்கிறார். உண்மைதான என்று சொன்னால் இது அமெரிக்கா தான் கூடுதலான இந்த ஆட்சி மாற்றங்கள், குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணியாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மெக்சிகோவிலும் அவ்வாறான ஒரு நிலைதான். அங்கு ஊழல்கள் இடம்பெறுவதாகவும் முறையற்ற ஆட்சி இடம்பெறுவதாகவும் கலவரங்கள் ஏற்பட்டிருந்தன. இந்த வெனிசுலாவில் இருக்கின்ற ஆட்சி மாற்றத்தை கூட இரண்டு விதம், அதாவது ஒன்று போர் நேரடியாக, இல்லை என்று சொன்னால் உள்ளூர் கலகங்கள் அல்லது படுகொலை செய்தல் என்ற முறையில் இதனை கைப்பற்றுவதற்கும் அமெரிக்கா முற்படுவதாக ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இந்த வெனிசுலாவின் அதிபரை கைது செய்தால் $50 மில்லியன் கொடுப்பேன் என்பதை உயர்த்தியவரும் ட்ரம்ப் தான். அப்ப ட்ரம்ப் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அவர் இந்த 38 ட்ரில்லியன் கடன் சுமையை குறைப்பதற்கு இந்த நாடுகளில் இருக்கின்ற வளங்கள் தேவை. அதுதான் அவர் இந்த பிரச்சனை. எனவேதான் கனடாவை கைப்பற்றுவேன், கிரீன்லாண்டை கைப்பற்றுவேன் என்று வெனிசுலாவில் இப்போது வந்து நிற்கிறார். ஒரு வருடத்துக்குள் நாரதர் கலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை தான் கூறலாம். உலக பரப்பில் ஒரு சீரில்லாத நிலைமை இருப்பதை அவதானிக்கக்கூடியார். எந்த மூலையை எடுத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை. ஆப்பிரிக்கா நாடுகளை எடுத்து பாருங்கள், அங்கே நடக்கின்ற விடயங்களை. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்து நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இருந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.